எனக்கு கிடைச்ச செடிய பத்தி தான் பார்க்க போறீங்க. வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க. வெத்தல பாக்கு வாங்கிட்டு வரக்கு வேண்டி சொல்லியிருந்தாங்க. சரி அது வாங்க போன இடத்துல பார்த்த செடி தான் இதுங்க. ஒரு அம்மா வெத்தல பாக்கும், பூவும், இந்த கீரையெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் வாங்க போனேன். இது என்ன கீரைன்னா, பண்ணைக்கீரைங்க. என்கிட்ட இருக்கிறது ஊசி பண்ணை இருக்குது. இது கொஞ்சம் இலை கொஞ்சம் பெருசான பண்ணைக்கீரை. அது என்கிட்ட இல்ல. சரி அத பார்த்தோனே அந்த அம்மாட்ட ஒரே ஒரு செடி கிடைக்குமான்னு கேட்டேன். அந்த அம்மா வேர கட் பண்ணி அப்படி 2, 3 செடியா குடுத்துட்டாங்க. "இத நட்டு வை, வரலன்னா நான் உனக்கு திரும்ப தரேன்" அப்படின்னாங்க. எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிருக்கேன். வரக்கூடிய வீடியோல அது வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ரோடு ஃபுல்லா பூங்க. இத பார்க்க எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? எனக்கு டெய்லி பார்க்கக்கூடிய டைமெல்லாம் எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா, ஒரு வீட்ல நான் பால் போடுறேன். அந்த வீட்டு பக்கத்துல ஒரு மரம் நிக்குதுங்க. அந்த மரத்துல இவ்ளோ பெரிய பூக்கள் நெறைய ரோடு ஃபுல்லா துளஞ்சு கிடக்கும். எனக்கு கால் வச்சு நடந்து போக ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா, பூவ மிதிச்சு போறோமோ! அப்படிங்கிற ஒரு ஃபீல் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். போன வருஷம் இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். யாராவது பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. நான் பறக்கிட்டே வந்துட்டேன். அந்த பூவெல்லாம் பறக்கிட்டு வந்து வீட்ல தட்டுல வச்சு அழகு பார்த்துருப்பேன் போன வருஷம் வீடியோல. இந்த வருஷம் நான் பறக்கிட்டு எதுவும் வரல. சுத்தி பார்த்தாலும் பூவா ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க. எவ்வளோ அழகா இருக்குங்க. எப்படி வந்து ஒரு மரத்துல இவ்வளோ அழகான பூ பூக்குமா? அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. பால் போட போகக்கூடிய வீட்ல ஸ்டெப் ஏறி போணுங்க. அந்த ஸ்டெப் ஃபுல்லா அந்த பூ தான் விழுந்திருக்கும். இது ரோட்டு சைடு. அவ்வளோ அழகா நெறைய நனைஞ்சு போய் இருக்குது. அம் என்னன்னா, எனக்கு மனசுல ஒரு எண்ணம் எப்பவும் தோணிக்கிட்டே இருக்கும். இது பெங்களூர்ல வந்து நெறைய இடத்துல இந்த பூக்கள் இந்த மரத்துல இந்த செடி பூவெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பெங்களூர விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, வரக்கூடிய டைம் எனக்கு இந்த மரத்தில நெறைய பூ பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த பெங்களூர்ல நெறைய நிக்குதுங்க. அதில ஒவ்வொரு செடிங்கள வாங்கிட்டு போய் எனக்கு ஊர்ல நட்டு வச்சு வளர்த்தணும்னு ஆசை. அது நிறைவேறணும்னு மனசுல வேண்டிக்கிட்டே இருக்கேன். இந்த செடி, இன்னொரு செடிய நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். மரத்தில அழகா பூ பூக்குதுன்ட்டு. அப்படி 2, 3 வெரைட்டி நான் பார்த்துருக்கேன் ரோட்டு சைடெல்லாம். எடுத்துட்டு போய் நடணும்னு ஆசை. பார்க்கலாம் வரக்கூடிய காலத்தில எப்படி நடக்குது, எப்படி போகுதுன்ட்டு. இதோட சொந்தக்காரர் அந்த மரத்தோட சொந்தக்காரர எனக்கு உங்களுக்கிட்ட நான் காமிக்கணும். மரத்த பார்த்தா இந்த மரத்தில பூத்த பூவா? அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ பெரிய மரம். இந்த பூவ நான் ஒரு படத்துல நான் பார்த்துருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு இப்ப எல்லாம் இல்ல. ஒரு நெறைய வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துல பார்த்துருக்கேன். இந்த பூவோட சொந்தக்காரர் இவர்தாங்க. மரத்த பார்த்துக்கோங்க. மரத்துல பார்க்க பூவே இல்லாத மாதிரி இருக்கும். கீழேருந்து பார்க்கக்கூடிய டைம் பூ இல்லாத மாதிரி இருக்குங்க. அது மேல் சைடு மேலாட்டு அப்படி அழகா பூத்து நிக்கும். பார்க்கக்கூடிய டைம் அழகா இருக்கும். இங்க ஒரு சைடு பார்த்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு பால் போட போகக்கூடிய டைம் அந்த சைடு பாருங்களேன். இது தூரம் இருந்து பார்க்கக்கூடிய டைம் அந்த மரத்துக்கு மேல் சைடு தாங்க அந்த பூ விரிஞ்சு நிக்கும். அழகா இருக்கு. மேல போத்தி விட்ட மாதிரி. இது தூரம் இருந்து நான் வீடியோ எடுத்தது. இது வேற ஒரு வீட்டு சைடு பூத்து நிக்கிறது. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? நின்னு ரசிப்பேங்க அந்த மரத்துலலாம் பூத்திருக்க பூவ. ரோட்டு சைடு அதுவும் நின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க பூக்கிற பூக்கள் எல்லாம். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.